ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 26 டே 26. 26வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல 5 Sன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அது எல்லா கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் ஈவன் பீப்பிள் அவங்க லைஃப்ல கூட இந்த மெத்தடாலஜிய அ ஒரு அவங்க வாழ்க்கையில பண்ற எல்லா விஷயத்திலயுமே, ஒவ்வொரு வாட்டியுமே அது அவங்க செய்ற செயல்ல இருந்து எல்லாத்துலயும் அந்த 5 மெத்தடாலஜிய இன்கார்ப்பரேட் பண்ணிப்பாங்க. அத உட்படுத்திக் கொண்டு வாழ்வாங்க. அ அதோட வாழ்வியல் முறையோடய அந்த வாழ்வியலோட வாழ்வாங்க. இந்த 5 இயர்ஸ் எத குறிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து செட் இன் ஆர்டர், சார்ட், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். அ இது ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாத்தையும் ஒழுங்குமுறையா படுத்தி, அதுல எஃபிஷியன்ட்டா ஒவ்வொரு செயல்லயும் அத எஃபிஷியன்ட் ஆக்கி, அத அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவுட்புட் வர்றதுக்கு என்ன நம்மள மாத்திக்கணுமோ, இல்ல என்ன பண்ணணுமோ, அத பண்ணி வைக்கணும். இன்னொன்னு ஆர்டரா அத பண்ணணும். இன்னொன்னு அத நம்ம காலத்துக்கு ஏற்ப மா மா மாற மாறுதல் ஏற்படும் பொழுதெல்லாம் அத நம்ம மாத்திக்கிட்டு நம்ம வாழ்றது. இங்க நெறையா நீங்க இப்போ ஒரு கம்பெனிஸ்லாம் ஒரு எஸ்ஓபின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணுவாங்க. அ அவங்க புரொடக்ஷன்ல இந்த அளவுக்கு இந்த டெய்லியுமே இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த மாரி பண்ணா இந்த மாரி மேக்ஸிமம் அவுட்புட் கண்டிப்பா வரும். அப்படின்ற மாரி ஒண்ணு ஏகப்பட்ட ரிசர்ச் மூலியமா பண்ணி, ஒரு 2, 3 இயர்ஸ் கழிச்சு ஒண்ணு ஃபார்முலேட் பண்ணி அத ஃபாலோ பண்ற மாரி ஒண்ணு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. அதே மாரி பீப்பிளுமே ஜாப்பனீஸ்ல இந்த 5 இயர்ஸ் மெத்தடாலஜிய அது அவங்க ஒரு வாழ்க்கையோட அங்கமாவே ஒரு ஆர்டரா இருக்கும் அவங்கள பார்த்தாவே. அவங்க வீட்டுக்கு போனா ஒரு ஒரு சிசர்னா சிசர் இருக்கிற வேண்டிய இடத்துல, அதுக்கு சிசருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இது பண்ணி, அங்க மட்டும் தான் இருக்கும். அந்த பொருள் வேற எங்கேயுமே இருக்காது. அதே மாரி கீ செயின்னா, அது எங்க கீ செயின் எங்க இருக்குமோ, அங்க இருக்கும். அதே மாரி ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம் எல்லாமே பாத்ரூம்ல என்னென்ன இருக்கும், அது அந்தந்த இடத்துக்குள்ள அங்கங்க இருக்கணும். அங்கங்க இருக்கிறத மறக்காம இருக்கிறதுக்கு அது என்ன பண்ணணுமோ அத பண்ணுவாங்க. ஆ என்ன பண்ணா அது அந்த இடத்திலேயே இருக்கும். நம்ம வேற எங்கேயாவது வச்சாலுமே, அத அங்க கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு நமக்கு என்ன எத பார்த்தா ஞாபகம் வருமோ, அதையும் அவங்க பண்ணுவாங்க. ஆ ரொம்ப எஃபிஷியன்ட்டான வே. அம் அது ரொம்ப ஃபாலோ பண்றது அவங்களுக்கு அதான் ஒரு ஹேபிட்ட ஃபாலோ பண்ற மாரி அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே அது மாறிடும். ஆ இப்போ ஒரு வண்டிய ஸ்டார்ட் பண்ணா கூட வண்டிக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட்டு? ஒரு இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசென்ஸ் இது எல்லாமே வண்டியில ஃபர்ஸ்ட்டு இருக்கா? ஓகே. ஹெல்மெட் இருக்கா? ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டணும். பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் கரெக்ட்டா இருக்கு. சர்வீஸ் 2, 3 மந்த்ஸ் ஒன்ஸ் பண்ணணுமா? அதுக்குண்டான இது பண்ணியிருக்கோமா? இது எல்லாமே ஒரு சார்ட் மாரி போட்டு அத ரெடி பண்ணிருவாங்க. இப்போ வண்டியிலேருந்து போயிட்டு ஆஃபீஸ் போறாங்களா? ஆஃபீஸ் போறதுக்கு என்ன போட்டு போணும்? ட்ரெஸ்ஸு, வேலட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா எடுத்திருக்கோமா? இது எல்லாமே அது மாரி அங்க போயிட்டு என்ன பார்க்குறோமா? அவங்க ஆஃபீஸோட எஸ்ஓபி என்ன? நம்மளோட எஸ்ஓபி என்ன? நம்ம எப்படி எஃபிஷியன்ட்டா காலையிலேருந்து டாஸ்க் முடிக்கிறதுக்கு உண்டான எஸ்ஓபி என்ன? எல்லாமே இது மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு செயலியுமே அவங்க வந்து இதுக்கு என்ன நம்ம பண்ணணும்? இத எப்படி பண்ணா அது சிறப்பா இருக்கும்? அ இதனால யாருக்கும் பாதிப்படையல. இது வந்து இன்னும் அத எஃபிஷியன்ட்டா எப்படி பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே அத பண்ணிட்டே இருக்கிறதுனால, அவங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஆர்டரா இருக்கும். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இப்ப என்னோட லைஃப் ஸ்டைல்னா காலையில இப்படி வண்டி எடுக்கிறோமா, நம்ம ஹெல்மெட் இருந்தாலும் அத சரியா யூஸ் பண்றதில்ல. அ இது வண்டியில என்ன இருக்குன்னு செக் பண்றதில்ல. வண்டி ஒரு ஆர்டரா இல்லாம தான் இருக்கிற மாரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம போறோம், ஒரு இன்னைக்கு என்ன பண்ண வேண்டியதுன்னு எல்லாமே தெரியும், மூளைக்கு தெரியும். ஆனா செயல்படுத்தாமயே காலம் தாழ்த்திக்கிட்டு, ஒரு சோம்பேறித்தனமாவே எல்லா விஷயத்தையும் அணுகுவோம். ஆ அப்படி இல்லாம அந்த மாரியான ஒரு ஏதாவது ஒண்ணு உடனே எல்லாரும் உடனே இன்கார்ப்பரேட் பண்ண முடியாது. நம்ம சிந்தனை கொண்டு வந்துட்டு நம்ம அத செயலாக்குறது பெரிய இதா தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நம்மளால அதுல என்ன சின்ன சின்னது பண்ண முடியுமோ, டக்குனு ஈஸியா நம்ம பாடி ஏத்துக்குது, நம்ம மனசு ஏத்துக்குது, இத பண்ணிறலான்னு சொல்லி, அந்த பண்ணதுனால ஒரு வெற்றியோ, இல்ல ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சா, அத பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. எந்த ஒரு ஹேபிட்டுமே ஒரு 30 நாள் தொடர்ந்து பண்ணாவே, அது நமக்கு நம்மளோட ஒரு அங்கமாவே மாறிடும். ஸோ, அப்படி ஏதாவது ஒண்ணு சின்ன சின்ன இத வந்து எஸ்ஓபி மாரி நெனச்சுக்கிட்டு, அந்த 5 இயர்ஸ் மெத்தடாலஜியா கூட நெனச்சுக்கிட்டு, நெட்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இந்த 5 இயர்ஸ் இங்க தமிழ்நாட்ல கூட நெறைய ஹோட்டல்ஸ்லாம் இந்த 5 இயர்ஸ் மெத்தடாலஜி அவங்க ஒரு டேக்லைனாவே போட்டிருப்பாங்க. நாங்க இந்த 5 இயர்ஸ் ஜாப்பனீஸ் 5 இயர்ஸ் மெத்தடாலஜி இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கோம். அதனா என்ன அப்படின்னா என்ன பொருத்தம்னா, அந்த ஹோட்டல் போனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எல்லாருமே அ சர்வீஸ் நல்லாருக்கும். அண்ட்
அ எல்லாமே இருக்கிற வேண்டிய இடத்துல கரெக்ட்டா இருக்கும். அது காலியானா, நீங்க அந்த இந்த நேரத்தில இது காலியாயிரும்னு தெரிஞ்சோனே, அவங்களே வந்து நம்ம கேட்டு ஒண்ணு கிடைக்கிறத மாரியான சர்வீஸாவே இருக்காது. அதுவாவே ஆட்டோமேட்டிக்காவே இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். அந்த இடத்த என்ஜாய் பண்றதுக்கு. இப்ப நீங்க எங்க போறதுனாலுமே இந்த மாரி அந்த இடத்துல 5 இயர்ஸ் டெக்னாலஜி மெத்தடாலஜி அடாப்ட் பண்ற ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் இருந்தா நீங்க சர்ச் பண்ணி அங்க நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நல்லாருக்கும். அதேமாரி ஹோட்டல்ஸ் இருக்கும். ஆ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நமக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். நம்ம அத லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, சின்ன சின்ன விஷயத்துலருந்து. ஆ இன்னொன்னு அ எல்லா இதுலயுமே ப நம்ம அத ஃபாலோ பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, இல்ல ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க. ஹோட்டல்ல இந்த மாசத்துக்கு தேவையானது என்ன? அ ரேஷனிங் எப்படி பண்ணணும்? இன்னைக்கு எத்தன பேர் வேலைக்கு இருக்கணும்? நமக்கு எத்தன பேர் தேவைப்படுறாங்க? எக்ஸ்ட்ரா பேக்கப்புக்கு ஆள் இருக்கா? இல்லையா? இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு இதுக்கான காஸ்ட் எவ்வளோ? அத கரெக்ட்டா வச்சு அதுக்குண்டான ப்ராஃபிட் வச்சு அப்படி பண்ற ஹோட்டல்ஸும் இருக்காங்க. அவங்க தான் லாங் டைம் சர்வைவ் ஆறவங்க. ஆ மத்தபடி நம்ம டெய்லியுமே இன்னைக்கு என்னன்னு டெய்லி ஒவ்வொரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கிறதெல்லாம் இப்படி இல்லாம இருந்தா டெய்லி ஒவ்வொரு பிரச்சனை வர மாரி தெரியும். அத நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதுக்கே நம்ம பெரிய நேரத்த செலவிடுற மாரி இருக்கும். ஆ அண்ட் புரொடக்டிவிட்டில டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அதனால நம்ம நெனச்சத முடிக்க முடியாம சூழ்நிலை ஏற்படலாம். ஆ ஸோ இந்த 5 எஸ் மெத்தடாலஜில இருக்கிறத சின்ன சின்ன விஷயத்த சின்ன சின்ன இடங்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ச் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னாவே, ஒரு அ ய 1 மாசம், 2 மாசம் சொல்ல, ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சுனா கூட உங்க லைஃப்ப வந்து ஆர்டரா மாத்திரலாம். ஆ இந்த ஜாப்பனீஸ் கல்ச்சர் மாரி ஒரு ஆர்டரா நம்ம வாழலாம். ஸ்டார்ட்டிங் வித் நீங்க ஒரு கீ செயின் மாட்டுறது கூட பாருங்களேன். எங்கேயாவது நம்ம டேபிள்ல வைக்கிறவங்களா இருந்தா, ஒரு ஹூக் மாரி, ஒரு ஹேங்கர் மாரி வாங்கி அதில மாட்டி, அத அத மாட்டுங்க. ஒரு வண்டி யூஸ் பண்றவங்க இந்த மாரி எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. வாரத்தில ஒரு 1 நாள் பெட்ரோல் போடணுன்ட்டு ஒரு நாளு சூஸ் பண்ணிக்கங்க. ஒரு நாள் இந்த நெயில் கட் ஹைஜீனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, ஆ நெயில் கட்டு, ஹேர் கட் பண்றதுக்கு, ஷேவிங்க்கு அந்த மாரி ஒரு நாளு சூஸ் பண்ணிக்கிட்டு, அன்னைக்கு இத பண்ணிறணும். இது மாரி ஒரு சிஸ்டமா பண்ணீங்கன்னா, உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எல்லாமே ஒரு ஆர்டரா போகுது நம்ம லைஃபு. அதனால ஒரு சின்ன சின்ன ஆ மாறுதல் ஏற்படுது. நல்ல மனிதர்கள நம்மட்ட கொண்டு வருது. நல்ல ரிசல்ட்ஸ் குடுக்குது அப்டின்னா, அத நம்ம விடமாட்டோம். இன்னுமே அதுலேருந்து எப்படி அடுத்து வந்து நம்ம மெருகேத்திக்கலான்ட்டு அப்புறம் யோசிச்சு, அப்புறம் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டிங் வித் இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் நம்ம பாத்ரூம்ல என்னென்ன விஷயம் இருக்கணும், சோப் இந்த இடத்துல இருக்கணும். அது காலியானோன அடுத்து தேவையான பேக்கப்புக்கு ரேஷனிங் இருக்கா? அத வாங்கி வைக்க முடியுமா? ஆ அண்ட் இன்னொன்னு இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. பணம் இருந்தா மட்டும் தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு இல்ல. அந்த அவசியமும் இல்ல. சாதாரணமாவே நம்ம சின்ன சின்ன மாறுதல்கள கொண்டு வரலாம். பணம் மட்டுமே முக்கியம் இல்ல. இதுக்கெல்லாமே எல்லாமே செலவாகுமே அப்படின்ற விஷயத்த ஏத்துக்காதீங்க. அ செலவில்லாம பண்ற மாரி நம்ம வாழ்க்கைய மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா. அ அந்த சிந்தனை மாறுனா கூட ரொம்ப ஒரு தெளிவு பெறும். ஆம். இந்த 5 எஸ் மெத்தடாலஜி தான் இப்ப நம்ம சொல்றோமே இப்ப நான் அவ்வளவா ஃபாலோ பண்றதில்ல. பட் இருந்தாலுமே அப்பப்ப ஆ இப்ப இன்னைக்கு ஒண்ணு தோணுது. இப்ப இருக்க சோசியல் மீடியா வாழ்க்கையே ஒரு ஒரு Instagramமா இருக்கட்டும், YouTube இன்னைக்கு ஒரு சிந்தனை வருது. நாளைக்கு வேற ஒரு சிந்தனை வருது. நாளான்னைக்கு வேற ஒண்ணு இருக்கு. திருப்பி 5 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்த சிந்தனை அன்னைக்கு வருது. அப்படி இருக்கப்ப நம்மளோட ஸ்டாண்ட்ஸ் மாறுது. நம்ம அப்படி இருக்க சூழ்நிலையா தான் நம்ம வளர்றோம். பட் எது எப்படி இருந்தாலுமே, அது நல்ல விஷயமாவே நம்ம அதுக்குள்ள இருந்தோம்னாவே, ஏதோ ஒரு சேஞ்சுல நம்ம டக்குனு புடிச்சுக்கிட்டு மேல வந்துரலாம். ஆனா, ஆ எ எப்படி எந்த நாளைக்கு எந்த அறிவ நம்ம ஏத்துக்கிட்டாலுமே, அத சுய பரிசோதனை செஞ்சு, நம்ம ஒவ்வொரு நாளுமே அடிமட்டத்திலருந்து இது திருப்பியும் நம்ம நமக்கு இது தேவையா? இதனால யாருக்கும் ஹர்ட் ஆகுறாங்களா? இல்லையா? இல்ல நம்ம இதனால வச்சு பிரயோஜனப்படுத்திக்கிற முடியுமா? இப்படியான சிந்தனைகளாவே நம்ம வாழ்க்கைய கட்டமைச்சுக்கிட்டோம்னா, வெற்றி ரொம்ப தூரத்தில இல்ல. அ வேற யாரு ஜெயிப்பா? சொல்ற மாரி நம்ம தான் ஜெயிப்போம். பட் ஒரு ஹோலிஸ்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப் லிவிங் வாழணும்னா, எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு ஆர்டரா இருக்கணும். கன கன கச்சமுச்சான்னு கண்ணாமூனா
அன்னன்னைக்கு அப்பப்போ பார்த்துக்கலாம். அது நடக்கிறப்போ பார்த்துக்கலான்ற சிந்தனைய விட்டுட்டு, என்ன நடந்தாலும் இப்படி நீங்க இந்த மாரி இந்த 5 இயர்ஸ் மெத்தடாலஜி மாரி நீங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமா ஒரு 2 வருஷம் கண்ண மூடிட்டு, நீங்க உங்க சிந்தனைய மாத்திக்கிட்டு, சின்ன சின்ன மாறுதல்கள உங்க லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்துக்கிட்டீங்கன்னாவே, ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, ஒரு பெரிய ஒரு ஒரு இந்தியாக்குள்ள நீங்க ஒரு ஜாப்பனீஸ் ஃபேமிலி மாரி இருப்பீங்க. அந்த மாரி அ எந்த அட்டாச்மென்ட்டுமே இல்லாம எ என்ன பண்ணாலுமே எனக்கு இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. நீங்க பயப்படவே தேவையில்ல. அந்த மாரியான சூழ்நிலை உருவாகிடும். ஆ உடனே நடக்காது. பட் இட் டேக்ஸ் டைம். ஆ நெறைய இடைகள் வரலாம். அது மாறுனாலும் ஒண்ணும் நடக்கலையே! அதுக்கு ஆட்டோ கண்ணாடிய திருப்புனா எப்படி வண்டி ஓடும்ன்ற மாரி, அப்படின்னு நெனைக்காம, அ சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா மாறுனா, அடி அடியா அடிச்சா தான் நகருன்ற மாரி, கொஞ்சம் கொஞ்சமா எதையாவது ஒண்ணு மாத்திக்கிட்டு வாங்க. ஆ எல்லாமே மாறும். அண்ட் சிஸ்டமா வாழ்ந்தா தான் நல்லாருக்கும். ஆ அத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆ 26வது நாள் 26 நாள் ஆச்சு. இன்னைக்கு இன்னும் 24வது 6வது நாளா ஆடியோ ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணி, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு ஹேபிட்டாவே ஆயிருச்சு. ஒரு அந்த ஈவ்னிங் அந்த ஒரு ஜோனுக்கு வந்தாவே, என்ன இன்னைக்கு என்ன பேசலான்ற மாரியான சூழ்நிலைக்கு நம்ம மைண்ட் வந்துருது. ஸோ ஸோ ஹேப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். லாங் வே டூ கோ. அ இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல தான். அப்படிதான். ஆனா ஒரு சின்ன ஒரு அ நல்லதுனாலுமே நமக்கு ஒரு உத்வேகத்த குடுக்குது. அண்ட் மைண்டு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதுக்கு உண்டானத இன்னை இத பத்தி ஒரு 1/4 மணி நேரமாவது, ஒரு 1/2 மணி நேரமாவது அ தப்பா சொல்லிறக்கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு சர்ச் பண்றோம். அ அது சர்ச் பண்றப்ப இன்னும் 4 நல்ல விஷயம் நமக்கு பார்க்குற மாரி இருக்கு. அ அத உட்படுத்திக்கிறோமா இல்லையான்றது செகண்டரி. பட் எல்லாமே ஒரு அந்த கேஷ் மெமரி மாரி நம்ம பிரெயின்குள்ள ஸ்டோர் ஆயிருச்சுன்னா, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த நல்ல சிந்தனைகளோடயே டிராவல் பண்ணிட்டு இருக்கப்ப, கண்டிப்பா அத நம்ம உட்படுத்திக் கொண்டு நம்ம வாழ்க்கைய மாத்திக்கலாம் எப்ப வேணா. அ எல்லாமே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட ஒரு நம்மளோட குரோத்த காட்டுறோம். நான் இப்படி இப்படிலாம் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இத பண்றேன். ஆ ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல சிந்தனைகளோட இருங்க. ராதே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீராம் அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.